ஆண்டி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் நினைச்சிருக்கீங்க? நான் என்ன நினைக்க போறேன், உன் காதல் சக்சஸ் ஆகி நீ நாகுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்ல சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நினைக்கிறேன். காவேரி சும்மா சிரிக்காத. சிரிக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பார். நம்ம என்ன நினைச்சோம், சித்தி மேல பழிய போட்டு யோகி பையல வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் நினைச்சோம். ஆனா சித்தி முந்திக்கிட்டா. அவன் நல்ல பேர் எடுத்து இங்க தங்கிக்கிட்டு யோகியை மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டான். இந்த புத்திசாலித்தனத்தை வளர விடக்கூடாது. யோகியை வெளியே அனுப்பிச்ச மாதிரியே உங்க சித்தியை வெளியே அனுப்பிச்சிடணும். ஆண்டி, சித்திய வெளியே அனுப்பணுமா? நீ இருக்கும்போது அடுத்தடுத்து 3 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு உன்னையே ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்? இவ்வளோ பெரிய வீலை கட்டிட்டு காவேரி இல்லோன்னு வைக்காம சாரதா இல்லைன்னு ஏன் வச்சாங்க? இந்த வீடு அவங்களுதுன்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்களாம். காவேரி, நீ இப்படி ஏமாளியா இருந்தா உன்னையும் நாகுவையும் பிரிச்சு யாராவது ஒரு பிராமன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி உன்னை ஸ்ரீரங்கத்துக்கே அமைச்சிருவாங்க. ஆமா காவேரி, நாகுமாரி பணக்கார பையனை கட்ட மாட்டாங்க. பாப்பா விஷயத்துல பார்த்த இல்ல, வேலை வெட்டி இல்லாத அனாதை பைய கிருஷ்ணாவை கட்டினாங்க. அதே மாதிரி இன்னொரு அனாதையை பிடிச்சி ஓன் தெல்ல கட்டிடுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் வேலு? சித்தி நாகு உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட இருந்து சித்திய பிரிச்சிடணும். புரியுதா? இந்த 3 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சித்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதே நேரத்துல நாகுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையணும். அதை பார்த்து எங்க பாப்பா சந்தோஷப்படணும். அதான் எங்க வாழ்க்கையின் லட்சியமே. காவேரி, நீ அதை நிறைவேற்றுவியா? நிச்சயமா நிறைவேற்றுவேன் ஆண்டி.